பதவி உயர்வில் முறைகேடு உள்ளதாக கூறி பழனி நெடுஞ்சாலை கோட்ட அலுவலகம் முன்பு சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பழனி கோட்ட நெடுஞ்சாலை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதற்கு சங்கத்தின் மாநில தலைவர் சண்முகராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். முன்னதாக சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் பழனி கோட்ட நெடுஞ்சாலை அலுவலகம் முன்பு திரண்டனர். பின்பு கோட்ட அலுவலகம் வாயில் முன்பு அமர்ந்து காத்திருப்பு போராட்டம் செய்தனர். அப்போது பழனி கோட்டத்தில் திறன்மிகு உதவியாளர் பதவி உயர்வுக்கு முறையான பட்டியல் தயார் செய்யவில்லை, அரசு விதிகளின்படி இல்லாமல் முறைகேடாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக கூறி கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து சங்கத்தின் மாநில தலைவர் சண்முகராஜா நிருபர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, சாலை பணியாளர் பதவி உயர்வுக்கு தகுதி வாய்ந்தோர் பட்டியல் வெளியிட்டு அதன் அடிப்படையில் தான் பதவி உயர்வு வழங்க வேண்டும். ஆனால் திண்டுக்கல் பழனி கோட்ட அலுவலகத்தில் தகுதி வாய்ந்தோர் பட்டியல் வெளியிடப்படாமல் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறுவது யாருக்கேனும் லாபம் உள்ளதா என்ற சந்தேகம் எழுகிறது. எனவே முதலமைச்சர், துறை அமைச்சர் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக போராட்டம் நடத்துகிறோம். அதிகாரிகள் எங்களிடம் பேசி விதிமுறை மீறல் கைவிடப்படும் என்ற உத்தரவாதம் வழங்க வேண்டும். இல்லையென்றால் நியாயம் கிடைக்கும் வரையில் போராட்டம் தொடரும் என்றார். மாவட்ட தலைவர் பாண்டி தலைமை தாங்கினார். இதில் மாவட்ட செயலாளர் வேல்முருகன், வட்டக்கிளை தலைவர் ரமேஷ், அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தலைவர் ஜோதிமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திங்கட்கிழமை மாலை 5 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். தமிழக நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றக்கூடிய 10,000 சாலை பணியாளர்களை ஒருங்கிணைத்து எம்முடைய தலைமையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டுகளாக இந்த துறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களிலே இந்த சாலை பணியாளர்களுடைய இழந்த வேலையை மீட்டெடுப்பதிலிருந்து பணியை மீட்டெடுத்ததற்கு பின்னர் இந்த ஊழியர்களுக்கான தகுதியின் அடிப்படையில், கல்வி தகுதியினுடைய அடிப்படையில் பதவி உயர்வுகளை சட்டப்படி போராடி பெற்றுக் கொடுத்த வகையில் தொடர்ச்சியாக அந்த கடமைகளை இந்த சங்கம், இந்த தலைமை செயலாற்றி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து போராடி பெறப்பட்ட ஒரு உரிமையான சாலை பணியாளர்களுக்கு சாலை ஆய்வாளர் நிலை 2 பதவி உயர்வு என்ற அடிப்படையில் 100 பணியிடங்கள் நிரப்பப்படுகிற போது 25% சாலை பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி நிரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சட்டப்படியான ரேசிவை தமிழக அரசிடம் நாங்கள் போராடி பெற்று அதனுடைய அடிப்படையில் ஆண்டுதோறும் அதற்கான ஒட்டுமொத்த முதுநிலை பட்டியல் கோட்ட அளவில் வெளியிடப்பட்டு, அந்த வெளியிடப்பட்ட முதுநிலை பட்டியலில் தகுதி வாய்ந்தோர் பட்டியல் என்ற அடிப்படையில் கல்வி தகுதி, அதை போல சர்வீஸ் காலம், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தகுதி வாய்ந்தோர் பட்டியல் வெளியிட்டு அதன் அடிப்படையில் தான் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழக அரசால் வகுக்கப்பட்டிருக்கிற அரசு விதிமுறை. ஆனால் இன்றைக்கு திண்டுக்கல் கோட்டத்தில் திண்டுக்கல் கோட்ட பொறியாளரும், இந்த பழனி கோட்ட நெடுஞ்சாலைத்துறையில் பழனி கோட்ட பொறியாளரும் சமீபத்தில் ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலா என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை, எந்த ஒரு விதிமுறைகளும் கடைபிடிக்கப்படாமல், முதுநிலை பட்டியல் வெளியிடப்படாமல், தகுதி வாய்ந்தோர் பட்டியல் வெளியிடப்படாமல் திண்டுக்கல் கோட்டத்திலே ஒரு 2 பேருக்கு பதவி உயர்வும், இந்த பழனி கோட்டத்திலே ஒரு 5 சாலை பணியாளருக்கு பதவி உயர்வும் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு பதவி உயர்வு கிடைக்கணும், கிடைக்கக்கூடாது என்பதெல்லாம் இந்த சங்கத்தினுடைய நோக்கம் அல்ல. யாருக்கு கிடைத்தாலும் அது சாலை பணியாளருக்கான பதவி உயர்வு தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நாங்கள் வலியுறுத்துவது என்னென்னா, விதிமுறைகளை கடைபிடித்து முறைப்படி வெளியிட்டால் தகுதி வாய்ந்தோர் ஒவ்வொருவராக வரிசைப்படி அந்த பதவி உயர்வில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விதிமுறைகள் மீறுவது எதனுடைய அடிப்படையில், ஒருவேளை யாருக்காவது ஏதாவது அதில் லாபம் இருக்கிறது என்ற அடிப்படையில் மீறப்படுகிறதா என்ற சந்தேகத்தை எங்களுடைய ஊழியர்கள் எழுப்பக்கூடிய நிலையில் இதை தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கும், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஐயா ஏவா வேலு அவர்களுடைய கவனத்திற்கும், தலைமை பொறியாளருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த 2 கோட்டங்களுடைய சாலை பணியாளர்கள் இன்றைக்கி பழனி கோட்டத்தில் இந்த காத்திருப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். உள்ளபடியே அதிகாரிகள் நியாயமாகத்தான் பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னால் இந்த நிர்வாகிகளை உடனடியாக அழைத்து பேசி அந்த விதிமுறை மீறல் என்பது கைவிடப்படும் என்ற உத்தரவாதத்தை அதிகாரிகள் வழங்க வேண்டும். அப்படி வழங்குகிற பட்சத்தில் இந்த போராட்டம் முடித்து கொள்ளப்படும். இல்லை என்றால் நாங்கள் எதையும் கண்டுகொள்ள மாட்டோம், போராட்டத்தை கண்டுகொள்ள மாட்டோம் என்ற நிலையில் அதிகாரிகள் இந்த போராட்டத்தை புறக்கணிப்பார்கள் என்று சொன்னால் நியாயம் கிடைக்கிற வரையிலே நம்முடைய தலைமையில் இந்த காத்திருக்கும் போராட்டம் தொடரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.